ராஜ் குப்புசாமி சிஎம்மோட இந்த ஸ்டேட்மெண்ட் இவர் பலமுறை இதே சார்ஜஸை முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சிஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, எப்போவுமே தவறாக பயன்படுத்துகிறார்கள், மிரட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள்ட்டு. ஆனால் இந்த முறை அந்த டோன் கொஞ்சம் மாறி இருக்கு. இவ்வளவு மலிவாக யாரும் பயன்படுத்தியதில்லை, இவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. இதை வச்சு தான் இவங்க அரசியல் சதுரங்கம் ஆடுகிறார்கள். நாங்களும் ஒரு கை பார்க்கறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். இந்த டோன் இருக்குல்ல, இந்த டோனு இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இல்லை, இதே மாதிரி டோன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காரு. யாரு? சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுட்டு பிஆர் கவாய் அவர்கள். ஓகே, என் வாயை திறந்து நான் சொல்லிட மாட்டேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் அஸ் டு ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக இந்திய வரலாற்றிலேயே அமலாக்கத்துறை வழக்கில் ஒவ்வொரு முறையும் துஷார் மேத்தா வந்தாலும் சரி, திரு ராஜா அவர்கள் கோர்ட்டில் அப்பியர் ஆனாலும் சரி, தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வேக்ஃபுல், விண்டிக்டிவ், அப்ரசிவ், நாட் அ சூப்பர் காப், காண்ட் ஆக்ட் லைக் எ குரூக், இது மாதிரியான வார்த்தைகள் தொடர்ச்சியாக இடி குறித்து நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் டாஸ்மாக் கேஸில் என்ன பேசினாருன்னு நமக்கே தெரியும். நீங்கள் யூஆர் லிமிட்டிங், உங்கள் கிராஸை லிமிட் பண்ணி போகிறீங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் கவாயே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் திரு சூரியகாந்த் அவர்கள் வெண்டேட்டா டிடெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இடியை பற்றி பேசும்போது. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் அது டாஸ்மாக் வழக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் போர்டு வழக்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரொம்ப காட்டமாக பேசியிருக்காங்க. கடைசியாக முக்கியமான இன்னொரு வழக்கு என்னென்னா, இந்த பாம்பேயில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான சீனியர் அட்வொகேட்ஸ் அரவிந்த் தத்தாரும் பிரதாப் வேணுகோபால், இவங்க மேலே இடி சம்மன் அனுப்பிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணது. அவங்க ஒரு வழக்கில் ஆஜராகிறாங்க. அது மணி லாண்டரிங் இஷ்யூ வந்தப்போ அந்த வழக்கிலையும் அந்த வழக்கும் விசாரணைக்கு வரும்போதும் ரொம்ப காட்டமாக பார் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் அமைச்சர் முன்னாள் மகாராஷ்டிரா பெரிய இஷ்யூ வந்துச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் 2014க்கு முன்னாடி இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, இப்போ இவங்க எவ்வளோ அப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்தோடு அதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. 6000 கேட்குறாங்க ஸ்ட்ரென்த்து. இப்போ 2100க்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க 6000 அவங்க கேட்குறாங்க ஒரு பேரலாக ஸ்ட்ரென்த். அவங்க 300% இடியினுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல்கிட்ட இடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மிஸ்ரா மாதிரியான ஆட்கள் முக்கியமான நபர்கள் அவங்களுடைய பீரியட் முடிஞ்சாலும் தொடர்ச்சியாக அந்த அமலாக்கத்துறைகளில் உட்காந்து அவங்க அந்த டாப் பொசிஷன்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. ரைடு எப்படி நடக்குது, இதுவும் பிஆர் கவாய் கோர்ட்டில் கேட்குறாரு. கன்விக்ஷன் ரேட் என்ன, வாய் திறந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு விதமான வைரஸ் அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்தினார். அவர் இது மாதிரியான வைரஸை பரப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி, ஒய் ஆர் யூ பீயிங் யூஸ்டு ஆஸ் அ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் இப்படி இவ்வளோ சீப்பாக பயன்படுத்துகிற அளவுக்கு போயிட்டீங்களா, ஒய் ஆர் யூ பீயிங் யூஸ்டு ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அமலாக்கத்துறை குறித்து பல வழக்குகளில் தொடர்ச்சியாக கவாயும் திரு சூரியகாந்த் இப்போ இருக்கிறவரும் சரி, தொடர்ச்சியாக பல வார்த்தைகளை கேட்குறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிஸ்கஷன், ரொம்ப மலிவாக அது பயன்படுத்தப்பட்டுருச்சு அமலாக்கத்துறை அப்படிங்கிறத வருத்தப்பட்டு அவர் பேசுகிறார். நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம்ல, டெமோக்ரஸி அப்படின்னா என்ன? நம்ம இப்போ பாஜக மசூதி பிரச்சனை பேசுது, திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை பேசுது, இதுவும் இதை வச்சா ஃபாசிசம், இதை வச்சா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அது காம்படிட்டிவ் கமிஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், இல்லை அமலாக்கத்துறையாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், இதனுடைய தன்மையில் என்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு அரசாங்கம் என்னவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் காம்படிட்டிவ் கமிஷன் எடுக்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எலக்டோரல் பாண்டை வச்சு எத்தனை நிறுவனங்களுக்கு ரைடு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, ரைடு போனதுக்கு அப்புறம் சரி, இது மாதிரியான பணம் வாங்கப்பட்டது நமக்கு தெரியும். குறிப்பாக அதானிக்காக இவங்க, அதாவது அதானி ஒரு டெண்டருக்குள்ளே வருவார், அதே டெண்டருக்குள்ளே வேறு சிமெண்ட் கம்பெனிகள் உள்ளே வருவாங்க. இவர் வர்றாருன்னு தெரிஞ்சால் அந்த கம்பெனி பின்வாங்கிடணும், இல்லைனா அவங்களுக்கு ரைடு போகும். இந்த இன்டின் கேப்பில் ரைடு போயிருக்கும், அவர் வெளியே போயிடுவார், இவர் சிமெண்ட் ஃபேக்டரி வாங்கிட்டு போயிடுவார். இது மாதிரி 100கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. இப்போ அமலாக்கத்துறைக்குள்ளே வரும்போது அமலாக்கத்துறை என்னவாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கே தெரியுது. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்தை தாண்டி போக முடியலை. அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. நிறைய இடத்துல இன்னும் இல்லை, இவங்க என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றினாங்க. குறிப்பாக 2019ல் 22ல் ஒவ்வொரு செக்ஷன்ஸாக அமலாக்க பிஎம்எல்ஏல மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிஎம்எல்ஏல மாற்றப்பட்ட செக்ஷன் குறித்து கோர்ட்டில் கன்வில்கர், அன்றைக்கி ஜஸ்டிஸ் கன்வில்கர் தலைமையில் தான் அவர் இருந்தப்போ தான் ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. அவர் இருக்கும்போது அவரோட பெஞ்சில் தொடர்ச்சியாக விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை அப்படிங்கிறதனுடைய தன்மை, அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, பிஎம்எல்ஏ சட்டங்கள் எதுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு, அது இன்றைக்கி என்னவா மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸில் 2 பார்ட்டாக கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க. இன்னும் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் போட்டு
அமலாக்கத்துறையினுடைய அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு கால செயல்பாடுகளை மொத்தமாக பேக்கேஜாக எடுத்து அசஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. எவ்வளோ வழக்குகள் இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா இதில் திரு கவாய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கும்போது கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படின்னு கேட்டார். சாலிசிட்டர் ஜெனரல் பார்த்து துஷார் மேத்தா வந்திருந்தார் நினைக்கிறேன். அவர்கிட்ட பார்த்தா கேட்டார் கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8719 வழக்க இவங்க வந்து ஆன்டி டெரர்லாம் ஊப்பா வழியாகவும் போட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 5297 வழக்க, இது வந்து நான் சொல்கிறது 2025 ஆகஸ்ட்டில் கொடுத்த அந்த பேசின விஷயம். அதில் கன்விக்ஷன் ரேட்டு அதில் வெறும் 43 கேஸில் தான் ட்ரையலே முடிஞ்சிருக்கு. அந்த 43 அதில் 40 தான் வந்து 40, அதில் 3 வந்து அக்யூட்டல், 40 தான் வந்து அதில் வந்து கன்விக்ட் ஆகிருக்காங்க. இதை வந்து கோர்ட்டில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பார்லிமெண்ட்லேயே சொல்லப்பட்டுச்சு. பங்கஜ் சௌத்ரியே பேசினார். அவரும் சொன்னார் இதில் முக்கியமாக 193 முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் மேலே, மற்ற கட்சியை சார்ந்தவங்க மேலே போட்ட வழக்குகள் அதெல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ இப்போ அமலாக்கத்துறை இது வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய மொத்த வழக்குகள் என்ன, நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண சொத்துக்கள் எவ்வளவு, இதெல்லாம் இப்போ இதனுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன, இதை கம்பேர் பண்ணி பார்த்தாலே அமலாக்கத்துறை எதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியும். நீங்கள் இது ஒரு கட்டத்தில் எப்படி போயிடுச்சு அப்படின்னா, அரசியல்வாதிகளை தாண்டி அதிகாரிகளை டார்கெட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போ போன வாரத்தில் வந்து ஒரு அதிகாரி வந்து ரவி திவேரி இப்போ தான் சென்னைக்கு ஒரு மாத்தலாய் வந்திருக்காரு நினைக்கிறேன், IAS ஆஃபீஸர். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபில் வந்து அமிர்தர் சிங் மேலே இருந்த ஒரு வழக்கை வந்து எடுத்து விசாரிச்சார். அவர் வந்து சம்மன் அனுப்பிச்சார். அவர் தூக்கி நைட்டாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவர் சென்னைக்கு மாற்றிட்டாங்க அவரை. இப்போ அமலாக்கத்துறை எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு பக்கம் அமலாக்கத்துறைக்குள்ளேயே கரப்ஷன், ஹிமாச்சல், ஹரியானா, தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண்ணக்கூடிய ஒரு கரப்ஷனாக மாறுது. இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வச்சு டெல்லி அரசாங்கம் ஒரு மூவ் பண்ணுது. ஒரு மூவுக்கு மேலே அந்த அதிகாரிக்கும் அங்கே லோக்கல் பாலிடிக்ஸுக்கும் சண்டை வரும்போது அவர் தூக்கி அடிக்கிறது. ஸோ டோட்டலாக இந்த டீமே ஒன்று அவங்களுக்குள்ள அவங்களே கரப்ஷன் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த டாப்பில் உட்காந்துட்டு பாஜக இவங்களை வச்சு எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ, அடியால் வேலை பார்க்க முடியுமோ பார்க்குறாங்க. இதெல்லாம் இவங்க பயன்படுத்திட்டு அதில் ஒரு குரூப் சம்பாரிச்சு செட்டில் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தா இந்தியாவினுடைய மொத்த ஏஜென்சி இப்படி கரப்ட் ஆகுறதுன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குது நமக்கு. என்னடா ஒரு டெமோக்ராட்டிக் நிறுவனம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஆயிட்டு இருக்கு. பாண்டை கொண்டு வரும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து செஞ்சுறாங்க, சார் இது அப்ளிகபிளே ஆகாது சார், இது பிரச்சனை சார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பிறகு அது நிறைய மாறப்பட்டிருக்கு. ஒரு கோல் 10 ஒரு நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏலம் விடுறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அதானிக்கு ஏற்ற மாதிரியாக காம்படிட்டிவ் கமிஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் பிரத்யேகமான சில சட்டங்களை மாற்றுறாங்க. ஸோ நிறுவனங்கள் ரொம்ப மோசமாக பயன்படுத்தப்படுது. இடி மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக மோசமாக பயன்படுத்தப்படுது. அதில் இடி நம்பர் 1 இருக்கு. ஓகே, இந்த குற்றச்சாட்டுக்கள் பொறுத்தவரை அந்த கேள்வி ஏன் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி தான். அப்போ அதனால இதை பேசாம கடந்து செல்ல நானும் விரும்பவில்லை. சரியா? மிகச்சரியாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வெளியில வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு அந்த ஆர்டர் போட்ட உடனே அந்த செய்தி வருவதை விட முதலமைச்சர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காருன்ட்டு தொடர்பு படுத்தி டிசம்பரில் எழுதின புகார் கடிதத்தின் செய்திகள் பூதாகரமாக வெளியாகிறது. அதெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னே ஆமாம், வெளியில் வருது. வெளியில் எப்படி வந்துச்சுன்ட்டு அதிமுக எல்லாம் கூட சொல்லும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 செகண்ட் ஒரே ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு சொல்லிடலாமே. அது கண்டினியூஸ்லி அதுக்கு பதில் சொல்லிட்டோம் சார் ப்ளீஸ். பக்கம் 12 சகோதரர் கூட சொன்னாரு, வெட்டி ஒற்ற விஷயம். பக்கம் 12 பேராகிராஃப் 7.12 23/3/2022 டேட்டோட எ பர்சன் நேம்டு ராமசாமி அப்படின்னு சொல்லி அவரோட மொபைல் நம்பர் கொடுத்து இன்ஃபார்ம்ஸ் கவி பிரசாத். கவி பிரசாத் யாருங்கிறவர் வந்து நம்ம சகோதரர் விளக்குவார் திமுகலேருந்து. about the appointments of his principal secretary managing director. As per the message sent by him, his principal secretary bar managing director would meet PA of Srimati Durga Stalin, wife of Sri M.K. Stalin, chief minister at 11 AM. மரியாதைக்குரிய முதல்வருடைய துணைவியாரின் உதவியாளரை ஒரு நிறுவனத்தை சார்ந்த இன்னார் மீட் பண்ணுவார்னு அந்த அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த கவி பிரசாத்னு ஒரு கேரக்டர். மரியாதைக்குரிய சபரீசன் அவர்களை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்கறது இந்த கவி பிரசாத்ங்கிற கேரக்டர். அந்த கவி பிரசாத் யார் அப்படின்னா, KN நேரு அவர்களுடைய நிறுவனத்தில் 28 ஆண்டுகளாக வேலை செய்பவர். டைரக்டரா இருக்காரு. இன்னொருத்தர் வந்து அவர் நடத்தக்கூடிய ட்ரஸ்டில் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி. ஓகே, என்ன அப்ப இந்த கவி பிரசாத் அவர் யாரு? திமுக எந்த பொறுப்புலையும் எதுலையுமே கிடையாது. அப்ப இது எதுக்கு முதல்வருடைய துணை PA ஒருத்தர் எதுக்கு சந்திக்கணும்?
இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில வருது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோர்ட் ஆர்டரை மீறி அது பேசு பொருளாகிறது. நீதிமன்ற உத்தரவு தான் நிச்சயமா அன்னைக்கு பேசு பொருள் ஆயிருந்திருக்கணும். உண்மையாக நேர்மையாக அதுதான் நடந்திருக்கணும். ஆனா அதை தாண்டி ஒன்றை பேசு பொருளாக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறது யாரு? இல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இருங்க சார், அவர் சொல்றீங்க என்ன சார்? அதான் நான் சொல்றேன். அதான் நானும் சொல்றேன். அமலாக்கத்துறை அப்படிங்கிறது எந்த எக்ஸ்டெண்டுக்கு செயல்படுது அப்படிங்கிறதுக்கு உள்ள என்னென்னலாம் குரூப்பிசமாக இருக்குங்கிறதுக்கு இது மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு தெரியுது. அது வெளியே வந்தோடனே பார்த்தேன், இது எப்படி வெளியே வந்துச்சு, இது ஏன் ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாற்றுறாங்க, இவ்வளோ பெரிய வழக்கமாக இது நடந்துகிட்டே இருக்குது. இதில் நான் கோர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் விஷயமே பார்க்கும்போது கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு வந்து எப்படி விசாரணை நடத்தப்படுது, ஒரு வழக்கில் வந்து என்ன இறுதியாக தீர்ப்பு கொடுக்கப்படுது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோர்ட்டில் ஜட்ஜி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பார், அது வந்து ஒரு ஹைலைட்டான நியூஸாக மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷனாக போயிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அது வந்து நான் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் இந்த ஆவணங்களை வெளியிட்டது யார் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக இந்த வழக்கை டைவெர்ட் பண்ணணும், ஏதோ ஒரு டிஸ்கஷனை டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். அப்படி என்ன இருக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணே, உயர்நீதிமன்றம் இதனுடைய தலைமை நீதிபதி அமர்வு நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுங்க, நீங்கள் 3 மாதமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்காதது எங்களுக்கு அதிருப்தி கொடுக்குது. அரசு தரப்பு சொல்கிறது நாங்கள் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 17A செக்ஷன் படி நாங்கள் வந்து இதை வந்து டீட்டெயில்டு என்கொயரி நடத்திய பிறகுதான், அந்த பிரிவு அப்படி தான் சொல்லுது. 19இல் இந்த அரசு செய்த திருத்தம், 18இல் 19 செஞ்சாங்க. அதன்படி நாங்கள் டீட்டெயில்டு என்கொயரி நடத்துகிறோம், அதன்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் சொன்னாலும் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்புக்கொள்ளாததற்கு காரணம் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சீலிட்ட கவரில் கொடுத்த ஆதாரங்கள், அதை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஆனாலும் அரசு தரப்பு அந்த உத்தரவை எதிர்த்து அப்பீல் போறாங்க. அப்படின்னா இப்ப இவர் கேட்கறதுப்படி நீங்க தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றீங்களே, எஃப்ஐஆர் போட்டு போங்களேன் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த கேள்வியில் ஏதாவது நியாயம் இருக்கா, இல்லை சட்டப்பூர்வ வாய்ப்புகளை பயன்படுத்துகிறதா அரசு? இல்லை, தேர்தல் நேரத்தில் இது மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நரேஷன் செட் ஆகும். தேர்தல் நேரத்தில் குறிப்பாக ஒரு மூத்த அமைச்சர் மேலே ஒரு எஃப்ஐஆர் வரும்போது அது வந்து ஒட்டுமொத்தமாக எலெக்ஷனில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து இது வந்து ப்ரூவ் ஆளுன்னு வச்சுங்களேன், இந்த மொத்த நரேஷன்ஸும் அந்த வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து இதே மாதிரி தான் நான் வந்து டாஸ்மாக் வழக்குலேயே வந்து அவங்க கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தாங்க, படித்தாங்க. இதெல்லாம் சில டிஸ்கஷன்ஸ்லாம் உச்சநீதிமன்றத்திலே நடந்துச்சு. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியே சொன்னார், நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து இதெல்லாம் தொடர்ச்சியாக டாஸ்மாக் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் மிரட்டிருக்கீங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துருக்க கூடாது அப்படின்னு பேசினாங்க. ரெண்டாவது ஒரு நிறுவனத்தையே நீங்கள் வந்து குற்றத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பிற்பாடு அந்த வழக்கில் டாஸ்மாக் வழக்கில் அவங்க டெப்யூட்டி டைரக்டர்னு நினைக்கிறேன், அவரே வந்து கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டார். அந்த விஷயம் நடந்துச்சு டாஸ்மாக் வழக்கில். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கிலையும் இந்த நேரத்தில் ஏன் இந்த வழக்கு பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கு, தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறது வந்து இஷ்யூ வந்து ஒரு பெருசாக மாற்றப்படுறது அப்படிங்கிறது வந்து ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து நீதிமன்றத்தை வந்து நீங்கள் இந்த நீதிமன்றத்தை அப்போ நீங்கள் நீதிமன்றமே உள்நோக்கத்தோடு செயல்படுதா அப்படிங்கிற நீங்கள் கேள்வி கூட வரலாம். ஓகே, அந்த கேள்வியும் சிக்கலுக்குரியதாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த நீதிமன்றத்தை அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்பாயின்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கொலீஜியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண் நீதிபதியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து கொலீஜியம் வந்து புது லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. அப்போது எல்லாமே ஒரு கேள்வியாக இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயம் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான். தேர்தலுக்கு பிறகு அதனால வழக்கம் போல் அரசு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அப்படி தான் அவங்க செய்வாங்க. ஒருவேளை நான் ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காரணம், ரெண்டாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க செய்ய வேண்டிய டியூட்டி அது சரியா, ஒரு பார்ட்டியா திரும்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த இரண்டு காரணங்களையும் மையப்படுத்தி சென்ட்ரல் ஏஜென்சிஸ்னுடைய இந்த நடவடிக்கையை அதிமுக ஆதரிக்கக்கூடிய டோன்ல பேசுறது அப்படிங்கிறது இன் ஃபியூச்சர்ல அவர்களுக்கே ஆபத்தாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கா? அது 100% தான் நடக்கும். அது வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஏன் ரொம்ப அவ்வளோ ரொம்ப கிளியராக பேசுகிறேன் அப்படின்னா, எந்த கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா,
ஃபியூச்சரில் இந்த சென்ட்ரலில் நோக்கி இடி குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒட்டுமொத்தமாக இந்தியனுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே மாற்றுற மாதிரி. இந்தியாவில் ரீஜனல் பார்ட்டிஸே எந்த ரீஜனல் பார்ட்டிஸுமே இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. இப்போ நாளைக்கு யார் இப்போ மோடி இருக்காரு, மோடியோட மூர்க்கமான ஒருத்தர் வந்து உட்கார்றாருன்னு வச்சுங்களேன், ஓகே, ஒரு இதை விட மோசமான ஒரு சூழல் ஏற்படும். இதை வந்து பிஆர் கவாய் பதிவு பண்றாரு. டாஸ்மாக் வழக்கிலே சொல்றாரு, நீங்க வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஸ்டேட் பார்ட்டிஸை எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறது, ஆமா, அந்த மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தக்கூடிய காரியத்தில் மத்திய ஏஜென்சிகள் கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத வரலாறு நம்ம பார்க்க முடியும். ஆமா, பட் ஆனா சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அந்த கட்சிகள் பலவீனமாகி இருக்கிறது. சரியா, இதை நம்ம பார்க்கிறோம். இது நல்லா தெரிந்த பிறகும் கூட தெரிந்தே ஏடிஎம்கே அந்த தவறை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டினுடைய நடவடிக்கைகளை சப்போர்ட் செய்வதன் மூலமாக அந்த தவறை ஏடிஎம்கே செய்கிறதா? இல்ல, தொடர்ச்சியா அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம் தான். அதிமுக அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு மாநில கட்சியா இருந்திருக்கு. மாநில கட்சி வந்து தொடர்ச்சியா மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பல சட்ட திருத்தங்களை அவங்க வந்து கண்டுக்காம தான் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வேதனையான விஷயம். நாளைக்கு அவங்களுக்கே அது பிரச்சனையா தான் வந்து முடியும். இப்பவும் அது அவங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கு. இப்பவுமே பாஜகவினுடைய அவங்க வந்து அலையன்ஸ்ல இருந்தாலும் பாஜக தொடர்ச்சியாக அதிமுகவை இது போன்ற அமலாக்கத்துறையை வச்சுதான் அவங்க நெருக்கடி கொடுத்து இருக்காங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். நான் இதை ஏன் சொல்லிடுறேங்க பாருங்க. மேடம் ஜெயலலிதா இறந்த பிறகு மேடம் ஜெயலலிதா வந்து டிசம்பர் 6ஆம் தேதி அவங்களுடைய டெத் வந்து டிக்ளேர் செய்யப்படுகிறது. சரியா, டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு அடுத்த 15 நாள் 21 டிசம்பர் 21 அன்று தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் சோதனை நடத்தப்பட்டது. தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவனுடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. ஐடி சோதனை பண்ணாங்க, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பண்ணாங்க. அப்போ ஒரே ஒரு முதலமைச்சர், வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் தான் கண்டித்தார்கள். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக இப்படியெல்லாம் நடக்கிற அளவுக்கு இங்கே நிலைமை போயிடுச்சுன்ட்டு அரசியல் பண்ணாங்க. ஆனால் அப்போது திருமாவளவனாக இருக்கட்டும், பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதை கண்டித்தார்கள். இவங்க அச்சுறுத்துவதற்காகவே இவங்க செஞ்சிருக்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியான நிலை நம்ம இவங்க கூட கூட்டணியில் இருந்தா வராதுன்ட்டு ஒருவேளை ஏடிஎம்கே நம்புதோ? இல்ல, அப்படி நம்பலாம். ஏன்னா இப்ப அது மாதிரியான ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வந்து கொடுத்து இன்டைரக்டான ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது. அது வந்து வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபியூச்சர்ல இவங்க ஒரு மெஜாரிட்டியான ஜெயிச்சு இவங்க பார்ட்டியா வந்து உட்கார்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அதிமுக வந்து உட்காரும் போது அன்னைக்கு பாஜக இருக்கும்போது அதிமுகவை அவங்க அலையன்ஸ்ல இல்லைன்னா நான் சொல்ல வரேன், ஒரு மிக மோசமான ஒரு டார்கெட் பண்ணுவாங்க. அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து இந்த கட்சியை தாண்டி சிஸ்டம் தலைகீழா மாறி இருக்கு. சிஸ்டத்தை யார் வேண்டுமானாலும் ரொம்ப மோசமான இடத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ங்கிறத காலி பண்ணுவாங்க. இங்க பார்ட்டியை தாண்டி மொத்தமா இது வந்து கட்சிகளை அரசியல்வாதிகளை தாண்டி நீங்க வந்து ஒரு விவசாயி மேல வழக்கு போறதுல இருந்து, ஒரு அதிகாரியை வந்து டிஸ் பண்றது இருந்து, ஒரு அட்வொகேட்டை டார்கெட் பண்ணி அவங்க மேல சம்ம நினைச்சு அவங்கள வழக்குல அப்பீர் விடாம பண்றதுல இருந்து, இது மாதிரி பல வேலைகளை இந்த சிஸ்டம் வந்து மாத்திடுச்சு. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு மாநில கட்சியா இருந்து நீங்க வந்து ஒரு ஸ்டேட் பவரை வந்து ஃபெடரல் சிஸ்டத்தை வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ற என்ரிச் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருந்தா நீங்க இதை வந்து கண்டிக்க தான் செய்யணும். ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு.